வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம முன்னாடி பார்க்க போனா தமிழ் மீம் ஐ சேனல்ல இருந்து மேக் இட் மீம் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படியே மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். செல்வா ப்ரோ தானா? மீம் பண்ணி போடுங்க. யார் என்ன பண்ணாரு உங்களுக்கு? அல்டிமேட் ப்ரோ, இது நான்டிஸா? அவர் வேலையாது. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. இது நான்டிஸ். இதுக்கு இப்ப 10 ரூபாய் ப்ரோடா. அவர் நினைச்சு சிரிச்சீங்க. என்னையா நான்டிஸ் இப்படி? நான்டிஸ். எனக்கு மீம்ல ஒரு ஃபேஸ் பக்கத்துல செல்வா மானம் போயிடுச்சு செல்வா. அவமானப்படுத்திட்டான் ப்ரோ. ப்ரோ செல்வா வெச்சி செஞ்சிட்ட. இந்த லைவ் டைம் 10 செகண்ட் தான் फ्रेंड्स. இப்போ டைம் வந்து 1 மணி நேரம் 35 நிமிஷம் லைவ் ஆகி பண்ணிருக்கு. இன்னும் 2 மணி நேரம் வரைக்கும் நம்ம லைவ் பண்ணுவோம். 10 மணிக்குள் செல்வாவால திரும்ப கம்பேக் கொடுக்க முடியுமா? முடியும் ப்ரோ, முடியும் என்று நினைத்தால் முடியும். நினைத்தால் முடியும். செல்வா வேற குக் பண்ண போறாரு ப்ரோ. நந்தீஸ் அவர் வெறித்தனமா வர போறாரு. அவரே சும்மா தான் நீங்க. அப்பாடா. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம். என்னவோ பண்ண போறாரு. இந்த அவமானத்துக்கு அப்புறம் எனக்கு கொட்டை பெரிய வார்த்தையை டைப் பண்றீங்களே. இல்ல கீபோர்ட் டைப் பண்ணி பாத்து கேட்டதே இல்ல ப்ரோ நீங்க டைப்பிங்ல சொல்றோம் ப்ரோ. என்ன மீம் போட்டீங்கன்னா அந்த கீ ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து தப்பா டைப் ஆயிடுச்சு. வெறும் முத்து தானா? ப்ரோக்கு வந்து அல்லும் ப்ரோ. ஐயோ ப்ரோ 10 நிமிஷம் ப்ரோ, 1 நிமிஷத்துக்கு ஃபுல்லா டைப் பண்றீங்க. இது ப்ரோ இதுக்கு அப்புறம் இது ஒரு ட்ரூ மீம் ப்ரோ. அவங்க என்ன பண்ணிருக்காங்க? செல்வாவின் கம்பேக் மரண மாசம் இருக்கும். யார சொல்றாங்கன்னு தெரியலையானா தொட நடுங்கும். ப்ரோ அது ரேண்டமா போட்டு செல்வா ப்ரோ ஆஃப்டர் நான்திஸ் ப்ரோஸ் மீம் பீஸ் வாஸ் நெவர் an ஆப்ஷன். பீஸ் வெட்டிங்க அவன் பீஸ் வெட்டிக்கிறதுக்கு அதான் பீஸ். நீ என்ன சொல்ற? செல்வா ப்ரோ கம்பேக் பாருங்க மரணமா இருக்கும் பாருங்க. நான்திஸ் ப்ரோ அவர வர உசுப்பேத்தி விட்டுனே இருக்கீங்க. உன்ன மாதிரி ஆளுங்க தானே என்ன மாதிரி அப்பாவிங்களா பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. நான்திஸ் ப்ரோஸ் பாஸ் த்ரோயிங் எப்பா இதுக்கு பேரு ஜோக்கா. ப்ரோ இது செல்வா ப்ரோ அந்த அளவுக்கு இல்ல. ஓ அவர் இல்ல ப்ரோ. இது அந்த அளவுக்கு இல்ல. இல்ல ப்ரோ அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ. ஏன்னா அடுத்து செல்வா இன்னொரு வரும் பாரு ப்ரோ. இந்த பாலோட ஒரு பவர்ஃபுல் பால் வருது பாரு அடுத்து. கொட்டமுத்தா அங்க பாருங்க கொட்டை முத்து. இந்த அவமானத்துக்கு அப்புறம் நான் வெறும் முத்து தான். அத கொட்டை தூக்கி போறாரு. ஆமா என்ன ஒரு அர்த்தமுள்ள மீம் ப்ரோ. இது பத்தியா இந்த பால் எப்படி இதான் ப்ரோ வர்த். நீங்க போட்டீங்களா? நான் போடுறேன். இன்னைக்கு அவர் 2 மணி நேரம் வச்சு சவி பார்த்து தெரிஞ்சு போச்சு. நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். பிச்சாக்கா நாய் கடிக்கும்ல கடிச்சது. நீ ஒன்ஸ் மோர் செல்வா ப்ரோ ஆக்சுவலா இந்த மீம் மீம் வரது காரணமும் நான்திஸ் தான் காரணம். வெற்றி அப்ப அந்த வெற்றில எனக்கு பங்கு இருக்கு. கொஞ்சம் ஏச்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். போடுங்க. 3 ஐயோ நடுவுல கலர்ஃபுல் போட்டுக்கிறாரு. செல்வா வானவில் போட்டுருவாங்களே. நன்றி. நடுவுல வா தெரியும். நான் தான் சொன்னனே கலர் ட்ரெஸ்ஸே போடக்கூடாது. என்ன ப்ரோ ரியாலிட்டி ப்ரோ. ரியாலிட்டி அது உண்மையை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். செல்வா ப்ரோ பலமா அடிச்சாதீங்க ப்ரோ. பாவம் நந்தீஸ் ப்ரோ செல்வா வெறுத்தனமா தாக்குவார் இப்போ நந்தீஸ் சார். ப்ரோ செல்வா வேணாம் ப்ரோ. நந்தீஸ் பேச சாரி சொல்லிடு. எல்லாத்தையும் அவங்க பண்ணிட்டா
அவர் மேல பழி போட்டுறாங்க. மை மீம் டவுன்வர்ட். ரியாலிட்டியை போட்டதுனால ஓ டவுன்லோட் குத்துறாரு ப்ரோ அவரு. மைனஸ் போடுங்க. போட சொல்றாங்க போட்டுருக்கு. ப்ரோ டவுன்லோட் போட சொல்றாரு ஆக்சுவலா. எப்படி பழி வாங்குறது நாந்தி சார்? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. யோசிச்சுட்டு இருக்காரு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. யாரு ப்ரோ இது? தெரியல. நாசு பிஸ்தான். நீங்க தப்பா பண்ணிட்டீங்க டிஜி ப்ரோ. இல்ல நாங்கல நாங்கல ப்ரோ. ப்ரோ இந்த மாதிரி கிரிஞ்சா போடுவோமா நாங்க? நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சேன். பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் ப்ரோ. நோ நோ நோ. பர்ஃபெக்ட் மீம். நானே மீம் படி. டவுன் ப்ரோ. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க ப்ரோ. டவுன்லோட் போட்டது குத்தல ப்ரோ. குத்துறதே டவுன்லோட் தான் ப்ரோ. ஓ ஓகே அப்ப நீ அது ஓகே ப்ரோ. ஆமா ப்ரோ. நான் சிச்சாக் தான் வாட் இஃப் யூ பம்புல் பாபுஸ் ஆர் நாட் அலோவ்டா. ஏதோ போடுவார் போல. செல்வா ப்ரோ கம் பேக் முடியல. இது போடுங்க அப்பு. ப்ரோ எடுத்து செல்வா பாரு என்ன செல்வா Unlimited power. இது ஏதோ பார்த்தா இது நாட்டிஸ் ப்ரோவா இருப்பாரு. ஆகாசத்தை ஐ அம் டு ஒரு பாட்டு இருக்கியா? ஆமா ப்ரோ இருக்கு ப்ரோ. அதான் சரியான Next. பாட்டு. அடி சரியான அடியா இருக்கு. அடி இதான் நான் சர்ச் அடி மீ ஆஃப்டர் ஜோக்கிங் அபௌட் கிரேட்டோஸ். போடு ப்ரோ அப்பு. கொலை பண்ணிரோம் ப்ரோ. ஸ்பெல்லிங்காகவே டவுன்லோட் பண்ணலாம் ப்ரோ. கரெக்டோஸ் டவுன்லோட் போடுங்க ப்ரோ. கரெக்டோஸ் போட்டுருக்கான். இதுக்கு கரெக்டா தான் இருக்கு. பட்டுக்குடான்னு அடிச்சிட்டேன். அண்டர்டேக்கர் என்ன ப்ரோ அண்டர்டேக்கர் மீம் இது. யோ சிவா நீயா? நான் அவருக்கு அவர் பேரே போட்டு வச்சிருக்காங்க. கரெக்ட்டா? சிவா ப்ரோ நீங்களா? ஏதோ டார்க் மீம் போலியே. ப்ரோ அண்டர்டேக்கர் ராண்டியட்னு பேர் எழுதிட்டீங்களே ப்ரோ. அதே பேர் அப்படியே வச்சிட்டாங்க. புரியலையா? ரியாக்ஷன் போடு. தெரியாம என்ன ப்ரோ சிவா நீ மீம் போடலையா? போட்டேன் எப்படி ப்ரோ? எங்க? போட்டுருக்க? ப்ரோ நான்ஸ்க்கு உன பீ கராச்சுக்கு முடியல அப்படினு போட்டுருக்காரு. யோ என்னையா எப்படி பழி வாங்குறது நான்ஸ் என்ன கரும சில்பா பழி வாங்கல போல தொங்கிட்டான். முடியும் ப்ரோ. முடியும் என்று நினைத்தால் முடியும். லாஸ்ட் நான் டிஃபரண்ட் கொடுத்துட்டேன் ப்ரோ. சிரிக்கிறது யார சொல்றது? இது ஒரு சிரிச்சுட்டே இருப்பாரு. தண்டனக்கா ப்ரோவா? ரோஸ்ட் கிங் நந்திஷ். எப்படி அல்ப அப்போர்ட் கொடுத்துறோம். இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே. நடந்துருச்சு. எல்லாரையும் ஒரு பக்கம் திருப்பி வர்றாங்க. 10 மீம் மாத்தி நைட் சாப்பாடுக்கு யாரு செல்வா தானா? அவரதான் குக் பண்ணிட்டீங்க. ஹாட்டா இருக்கு செல்வா. ப்ரோ செல்வா ப்ரோ இப்போ கொடுத்து பாருங்க மரண தாக்குதல். இப்பனாச்சே செல்வாக்கு இன்னும் 14 நிமிஷம் இருக்கு. செல்வா ப்ரோவும் நந்திஷ் ப்ரோவும் தான் டார்கெட் போல. Emotional, damn it! நீ விட்டுட்டே அவரு ஒண்ணுமே பண்ணலையே. காட்டுவான். அப்பதான் காட்டுவான். ப்ரோ மறுபடியும் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஓ வாட்ஸ்அப்ல கெஞ்சிருக்க. அந்த மரம் மூஞ்சில அடிச்ச மாதிரியே இருக்கு இன்னும். ப்ரோ ஆனா புலக்கார மாதிரி போட்டு அப்புறம் அவரே தான் கம்பேக் கொடுக்க இருப்பாரா? யோசிச்சலாம் போட்ட ப்ரோ. லாஸ்ட் செகண்ட் ப்ரோ என்னதான் இருந்தாலும் செல்வா ப்ரோ நினைச்சு ஒரு 6-7 பேர் இருக்கும். ஆனா அவரு மட்டும் ஏன் உன் மைண்டுக்கு வந்தாரு? நான் தான் வருவேன். அது வந்து செல்வர் பேர் போட்டேன். என்ன நெக்ஸ்ட் இது என்ன போடுறதுன்னு தெரியல. ஆனா அதனால அப்படியே விட்டார். நான்ஸ் பயப்பட ஆரம்பிச்சாரு. போட்டுருங்க. பவர் அப்படியே ப்ரோ ரோசி நான்ஸா ப்ரோ செல்வா அவமானம் நான்ஸ் ப்ரோ அவர் ரோஸ்டிங்கே கிடையாது ப்ரோ. அவர் ப்ரோ அப்ப போட்டுருக்கு. என்னதான் ரோஸ்ட் அது கம்பேக் கொடுக்கணும். திரும்ப கொதிச்சு போடுறாங்க. இந்தாட்டி நான் செல்வா ப்ரோ பத்தி போடல. இல்ல பம்பாத நந்தீஸ் பம்பாத. நந்தீஸ் ரெகுலர் ஜாப் பண்ணு பம்பாத. பயப்படுறியா குமார்? நெவர். சிச்சா இஃப் யூ டிட் நாட் சம் ஹிஸ் ஆர்குமென்ட். போடு ப்ரோ actually நந்தீஸ்க்கு செட் ஆகும்ல இது செல்வா ப்ரோ. சைடு பாத்தீங்கன்னா இன்னொரு அந்த படத்தை பத்தி ஒரு டைரக்டர் சொல்லி ஒத்துக்கலையே. ப்ரோ அத டீச்சர் பாருங்க ஹிட்சாக் இன்னொருத்தர். ஆமா யோ அப்படி சொல்லாத தப்பா நினைச்சுக்கோ. நைட் ஃபுல்லா தூங்கலையா? எதுவுமே பேசக்கூடாதா? இது வாக்குவாதம். மை மீம் யாரே திரும்ப வந்துச்சு போன வாட்டி. Come on do something செல்வா ப்ரோ. அது அவ்வளவுதான். ப்ரோ செல்வா எழுச்சி. எதனா பண்ணுங்கன்னா செல்வா ப்ரோ தான். செல்வாவின் எழுச்சி கண்டிப்பா இருக்கும். வருமா வராதா? அவன் கடைசில அடி வாங்கிட்டு தான் இருப்பான். நாட்டிஸ் ப்ரோவா இருக்குமா? குத்துவாங்க செல்வா குத்துவாரா? அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான்.
நாந்தி தம்பி வாண்ட்ஸ் மீனஸா ஓ இவரு செல்வா ப்ரோ அப்பா எவ்வளவு நம்ம டீம் இல்ல ப்ரோ தோத்துக்கிட்டே இருக்கீடா இல்ல டான்ஸ் ப்ரோ ப்ரோ இல்ல ஃப்ரிட்ஜ் திறந்து வைக்கறேன் பிரிட்ஜ் திறந்து வைக்கிறதுனால சரி ஓகே ஒரு அப்போ போட்டுருக்கு ஓகே இன்னும் பெருசா எதிர்பார்க்கறேன் பெருசா நாந்தி பெருசா உனக்கு இருந்தா தான் அண்ணன் தான் போனதுக்கு செல்வா எங்க போட்டுருக்காரு பாருங்க கம்பேக் கொடு தலைவா டீம் ப்ரோ முடியும் என்று நினைத்தால் முடியும் டெபாசிட் கூட தெரியல ப்ரோ ப்ரோ இப்ப குடுப்பாரு பாரு ப்ரோ என்ன ப்ரோ 330 சொல்லினே தான் இருக்கீங்க. ப்ரோ மீம் அதுக்கு ஏத்த மாதிரி வரணும் ப்ரோ வர மாட்டேங்குது ப்ரோ பேசாம எப்பயும் போல டான்ஸ் ப்ரோ டியோ பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ இங்க பாருங்க சிட்ஜாக்ஸிங் தாக்கி இருக்காரு goddamn right ப்ரோ இன்னும் நமக்கு டைம் வந்து 11 மினிட்ஸ் கரெக்டா இருக்கு ப்ரோ பாப்போம் இந்த வாட்டி செல்வா கம்பேக் ஆனா நானிஸ் ப்ரோ உங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு Hold up. திறமை ஒளிஞ்சிருக்கு இதெல்லாம் தெரியாது ப்ரோ செல்வா இதே ஒரு நடிப்பு தான் கொடுங்க. நந்திஷ் வாங்குறேன் stop it செல்வா கொடுங்க நண்டி வாங்குறேன் வாங்கிக்கிறேன் ஏங்க எப்படியா வைரஸ் போடுது நீங்க என்ன ஆன் பண்ணீங்க என்ன சொல்லு புரியுது அது oh my god ப்ரோ செல்வா ப்ரோ போட்டோ வச்சிருக்கீங்க பார்த்தேன் ரொம்ப அதிகமா இருக்குமா இருக்கு ப்ரோ செல்வா ப்ரோ அது ரொம்ப ஓவரா இருக்கியா என்னது நீ அமிச்ச போட்டோ நான் அனுப்பல ப்ரோ யோ அப்ப யார் ப்ரோ நான்டிஸ் உன்னை பத்தி எழுதி ஒன்று அனுப்பிச்சுட்டாரியா ரொம்ப ஓவரா இவங்க பண்ற வேலைக்கு 2 பேரும் அடிச்சு பொறலாம் போல நீ ப்ரோ மசிக்கிறா தொலைங்க என்னிடம் வராதீர்கள் 3 மணி நேரம் உட்காந்து நான்டிஸ் ப்ரோ டிட் ஜஸ்ட் Matrix நிராகரிப்பு பிடிக்கிறது செல்வா நான்டிஸ் இது கரெக்டா இருக்கு டிஜி பாரு 2 பேரும் சண்டை ஓரமா போய் சண்டை போடுங்க நல்லா இருக்கு அடிச்சு வரட்டுற மாதிரி யார் பண்ணதுன்னு தெரியல நல்லா இருக்கு. நான்டிஸும் நன்னக்காவும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது டொக்கு செல்வா கொடுங்க நாண்டி வாங்கிக்கிறேன் அதாவது மண்டி ஃப்ரெண்ட்ஸ் மண்டி அப்ப புரியல இப்ப இப்ப புரியுது மண்டி கிட்டா 500 ரூபாய் கேட்டிருந்தேன் ப்ரோ அவர்ட்ட அதுல மண்டி ரெண்டு போட்டுருக்காங்க கை போட்டு இப்படி வாங்குறாங்க அதான் கை இப்படில இருக்கு நான் ஒத்துக்கிறேன் ப்ரோ இது என்னடா ப்ரோ இது நான் தாக்கறது இல்ல இது நான் ப்ரோ அவர்தான் அது கை இப்படி போகுது முன்னாடி வார் செல்வா செல்வா சத்தியமா touch best meme பண்ணா best நல்லா இருக்கு கிடைக்கலையே அப்படின்னு எனக்கு நானே வெச்சுக்கிட்ட சூன்யம் நந்தீஸ் போச்சு செல்வா வதம் செய்ய போறாரு எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க செல்வா அது இன்னும் வந்திருக்காது ஏன்னா அவர் கலாச்சிருப்பார்ல பரவாயில்ல நல்லா பண்றாங்க தேடிட்டு இருப்பாங்க பார்க்க ஈஸியா இருந்தாலும் கஷ்டம் தான் டக்கு டக்குன்னு யோசிக்கணும்ல அதெல்லாம் வந்துருச்சா என்னையா செல்வா போட்டு நீ முடிஞ்சு ப்ரோ போட்டது அதான் ஃபர்ஸ்ட் ப்ரோ கீழே வாங்க ஓ அவர்தான் ப்ரோ செல்வா ப்ரோ ப்ரோ ஆனா மறுபடியும் தாக்கி இருக்காங்க இங்க பாரு செல்வா சத்தியம் பார்த்த பெஸ்ட் மீம் பார்த்து கவுண்டர் வீட்ல அடிச்சா யார்கிட்ட போய் சொல்வான் நமக்கு இன்னும் 6 மினிட்ஸ் இருக்கு அதுக்குள்ள நம்ம செல்வா ஸ்டேஜ் முடியுது 3 ஸ்டேஜ் அதான் ஐயோ செல்வாய் சிச்சுவேஷனா அதான் that situation செல்வா ஃபைண்டிங் மீம்ஸா அப்புறம் நான் இது இன்னொன்னு பண்ணிருக்கலாம் பரவாயில்லையே அவங்க வே புரியுது destroy அப்படியே இருந்தா நம்ம இது ரேண்டமா அது இருக்காது ப்ரோ பெஸ்ட் ப்ரோ நம்ம வெறித்தனமா தேனுங்கிற ப்ரோ பொட்டிக்கிற ரோஸ்ட் கடைசில போட்டோ கிடைச்சதா இல்லையா ப்ரோ ஏதாவது கம்பெனி எழுதி விட்டுரு ப்ரோ கிடைச்சதா இல்லையா பேசாம நம்மளும் ஜானா மீம்ஸ் போட்டுக்கலாமா நல்லா இருக்கு நல்ல கொடி காட்டுற மாதிரி இருந்தா ஆ இல்ல ப்ரோ ப்ரோ முடியும் என்று நினைத்தால் முடியும் அவர் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் ப்ரோ
நாந்திஸ் இந்த காசை காசை எடுத்துக்கிட்டு என்ன விட்டுடு. ஒரு கையா பண்ண நல்லா இருக்கு ப்ரோ. ஒண்ணுமே பண்ணாம அடி வாங்கிக்கிறாரு. நீதானா நான் இல்ல. இல்லன்னா இவ்வளவு சிரிக்க மாட்டே நீ. இல்ல நல்லா இருக்கு ப்ரோ உண்மையிலே. நல்லா இருக்கு. என்ன ஜோக் காட்டுறீங்களா? வியூவர்ஸ் வெயிட்டிங் ஃபார் செல்வா So come back. மாட்டாரு. பட் கொடுக்க மாட்டேன். போடுங்க. மீன் படி போடுங்க. மீன் படி. ஒரு மீமால அப்படியே டாபிக்கா மாறி. பாவம் ப்ரோ. ஏதாச்சும் பண்ணேனா நான் பாட்டு ஓரமா அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்திருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்கார்ந்திருக்கேன். நோ வேணாம். செல்வா நந்தீஷ். என்னையா செல்வா எல்லாரும் மீன் போட ஆரம்பிச்சாங்க உனக்கு இப்ப. ஐயோ 3 மீம் ஒண்ணு பத்தாங்க. மூணுமே உன்னை பத்தி எல்லாரும் செல்வா ப்ரோக்கு சப்போர்ட் பண்ணிடுறாங்க. ஏமாறதா அவங்களுக்கு தெரியும் நீ கொடுக்க மாட்டேன்னு. மீ ஒண்ணும் தெரியலன்னு சொன்னா கூட மீன் படி வருது. கூட மீன் பட்டி இப்ப டவுன் வரும் பாரு. செல்வா ப்ரோ ஃபைனலி ஃபோன் மீன் படி நைஸ் ப்ரோ. வாய்ப்பு இல்ல. இன்னும் கண்டுபிடிக்கல. மண்டை ஃபுல்லா பிஸ்டுறாரு. அப்புறம் ஆஃப்டர் ஃபைனலி அப்படிங்க. ஏன்னா கண்டுபிடிச்சிட்டு நீ போட்டிருந்தீங்கன்னா கரெக்டா செட் ஆயிருக்கும். ஆனா அதுக்கு இன்னொன்னு மாத்தி இருந்திருக்கலாங்க இதுக்கு. செல்வா திங்க் எல்லாமே யூஸ் இது நல்லா இருக்கு. என்ன ப்ரோ செல்வா எல்லாரும் கம்பேக் வெயிட் பண்றாங்க. செல்வா திங்க் ஏன் படம் வரணும் ப்ரோ. படமே வரல ப்ரோ. ப்ரோ சிரிக்கிறாருண்ணா. என்ன பார்த்து சிரிக்கிறாரு. எனக்கு தெரியுது. நீங்க எது தெரியுதா ஆரம்பத்துல இருந்து. ஆக்சுவலா செல்வா ரியலைசர்ஸ் ஹி ஹேட் டு டு மண்டி அப்படினு. நல்ல வேளை இது தப்பா போடல. அடுத்து இன்னும் நமக்கு 3 மினிட்ஸ் டைம்னா 2 மினிட்ஸ் இருக்கு. ருக்கோ ஜா ப்ரோ சைலண்டா இருக்குறத பார்த்தா ஏதோ பயங்கரமா ஹெல்ப் மீ. வெயிட்டா எடுத்துட்டாரு ப்ரோ இதையும். ஹெல்ப் மீ. டு படம் ஒண்ணுமே வரல. டொக்கு. இது டைப் எழுதி பண்ணிடுறியா கடைசியா டைப் ஏதோ பண்ணிட்டு பயங்கரமா. ப்ரோ இப்ப ஒருத்தர் மேல கல்ல கொடுக்க முடியாது. அது தெரியாம கூட பட்டிருக்கலாம்ல. ஒண்ணும் நோட்டாதீங்க ப்ரோ. என்னது கம்பேக் முடியாது செல்வா ப்ரோ. நான் கம்பேக் கொடுத்தே தீர்வேன். அவ்வளவு ஒண்ணும் சிறப்பா இல்ல. அதுக்கு ஒன்றும் வேணாம். ஓகே அது அவர்கிட்டயே அவர் ஹெல்ப் நன்றி ப்ளீஸ். ஏதாவது ஒன்று கலாச்சாரம் ஒத்துக்கோங்க அப்படின்னு. செல்வா ஆஃப்டர் ஃபெயிலிங் டு கிவ் கம்பேக். இருக்கு ப்ரோ கம்பேக் இருக்கும். மீண்டும் இருக்கு போ வச்சிருக்கியா அப்ப? இல்ல ப்ரோ இல்ல இப்போ வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ ஃபைனலா கிடைச்சிருக்கு ப்ரோ. சூப்பர் செல்வா மாஸ். எங்க பயப்பட ஆரம்பிச்சாரு செல்வா ப்ரோ ஐ அம் I ட்ரைங் am மேன். trying. ப்ரோ சிஜாக் அவன் தான் இப்படி இழுப்பான். மே அப்படினு முட்டா பசங்க மத்தவங்கலாம். நான் தாண்டா. மைண்ட் தான் ப்ரோ. அதனால தான் அப்படி ப்ரோ நிறுத்திட்டேன். எனக்கு செல்வா இன்னும் வரல. செல்வா ப்ரோ நவ ரேஞ்ச் எல்லாரும் சொல்லுதான் கேறீங்க. செல்வா ப்ரோ இதான் கம்பேக்கா ப்ரோ? இதுலயே செல்வது வேறயா? இல்ல செல்வா இன்னும் வரல ப்ரோ. அது ஒண்ணு வேலைக்காவது அது தேராது. எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு ப்ரோ. வருது. என்ன மீன் படி மீன் போட்டா மீன் படி வரும். எல்லாம் டவுன் ஓட்டா வரும். என்ன ப்ரோ? இல்ல செல்வா அது வரவே இல்லையே. ஃபைனலா இருக்குங்க. இருக்கு கடைசி ஓ இன்னும் இதுதான் 7 of 7. என்ன ப்ரோ கடைசி என்ன போடுச்சா ப்ரோ இருக்குன்னா இருக்குன்னா மனசுக்குள்ளே இருக்கு. இருக்குதான் எங்க ப்ரோ மரணாட்டி குடுத்துற போல. செல்வா என்ன எழுதுனா? அதான் first ஆ? செல்வா ப்ரோ ரேஞ்ச். நீதான் ரேஞ்சா? ஃபர்ஸ்ட் பார்ட்லயாவது செல்வா ப்ரோவை லாஸ்டா ஒரு வாட்டி தான் வச்சு செஞ்சாங்க. இந்த எபிசோட்ல செல்வா ப்ரோ தான் முழுக்க எல்லாருமே வச்சு செஞ்சாங்க. கம்பேக் கொடு ப்ரோ, நீ வச்சு செய் ப்ரோ, அது ப்ரோ இது ப்ரோன்னு இந்த பக்கம் உசுப்பேத்தி விட்டுனுறாங்க. அந்த பக்கம் அவர் எதுவுமே பண்ணாம எல்லாமே போட்டு அவர் தான்ட்டு பழி வாங்கினு 2 பேரும் வச்சு வேற லெவல் பண்ணிட்டாங்க. நந்திஷ் ப்ரோவும் தான் அவரையும் சேர்த்து தான். அதான் அந்த அவங்க 2 பேரும் எதுவுமே பண்ணல. இவங்களாம் நடுவில் இருந்து கொளுத்தி போட்டு இருக்கிற நெருப்பை எரிய வச்சு 2 பேரையும் என்ன சொல்றது இலை வச்சு அடி வைக்க பார்க்குறாங்க. ஆனால் 2 பேருமே அதில் வரவே இல்லை. அவரும் வரல இவரும் வரல. நடுவில் இவங்க தான் வச்சு செஞ்சாங்க. அந்த மீம்ஸ் நல்லா, அந்த கிங்காங் மீம்ஸ் அது சூப்பரா இருந்துச்சு. ஆமாம் அது சூப்பராக இருந்துச்சு. அது என்ன சொல்றது 2 பேரும் அச்சுன்னு இருக்குமா கட்டி போய் ஓரமாக போய் சண்டை போடுங்க அப்படின்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆனா அது பார்க்க ஈஸியா இருந்தாலும் அந்த டைமுக்கு டக்குன்னு அது வர்றது கஷ்டம் தான். ஒரு செகண்டா இப்படி என்ன சொல்ற ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் கூட இல்லை, அதுக்குள்ள ஒன்று யோசிச்சு டக்குன்னு கேப்சர் பண்ணோம்னா கஷ்டம். நல்லா இருந்துச்சு. ஆனால்
ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.